எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். அப்புறம் இனிய மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். ஸோ ஐடி பங்குகள் ரொம்ப மோசமாக கிட்டத்தட்ட கோவிட் டைமில் எந்த அளவுக்கு கீழே வந்ததோ அதை விட மோசமாக கீழே வந்திருக்கு. நான் இதை பற்றி தனியாக ஆந்த்ரோபிக் ஏஐனால ஏன் இந்த அளவுக்கு மோசமாக வந்ததுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். ஸோ அடுத்த வாரம் என்ன ஆகும், சந்தையோட டைரக்ஷன் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். அப்புறம் அடுத்த வாரத்துக்கான 5 ஸ்விங் ட்ரேடிங் பங்குகளையும் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன வாரம் வெள்ளிக்கிழமை மட்டுமே மார்க்கெட் ரொம்ப கொடுமையாக கீழே போனது. முக்கியமான ரீசன் ஐடி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. ஸோ இதில் மெட்டல் தான் ரொம்ப மோசமாக, கிட்டத்தட்ட 3.31% வரைக்கும் மெட்டல் ரொம்ப கீழே போயிருந்தது. அதுக்கப்புறம் அதிகமாக ரியாலிட்டி, அதே மாதிரி மற்ற எல்லா செக்டார் எடுத்து பார்த்தாலும் எல்லாமே நெகட்டிவ் தான். ஸோ அதில் ஐடி தான் ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தது. ஸோ இருந்தாலும் ஃப்ரைடே நைட்டு நம்ம நாட்டிலேருந்து அமெரிக்காவில் லிஸ்டாக இருக்கிற ஏடிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பவுன்ஸ் ஆயிருந்தது. இன்ஃபோசிஸ் 3%, விப்ரோ 4%. ஸோ அடுத்த வாரம் ஆரம்பத்தில் ஒரு சின்ன பவுன்ஸ் பேக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஷார்ட் டேர்ம் டு மீடியம் மார்க்கெட் கொஞ்சம் ரணகலமாக தான் இருக்குன்னு தோணுது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம எந்த ஒரு ஸ்டாக்கையும் பிக் பண்ணணும். நம்மளால் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறது நல்லது. இல்லைன்னா நிச்சயமாக மாட்டிக்குவோம். ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் திரும்ப மோசமாக கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 2-3 வாரம் முன்னாடி இந்த ஆந்த்ரோபிக் ஏஐ வரத்துக்கு முன்னாடி ஐடி ஸ்டாக்ஸ்லாம் பவுன்ஸ் ஆகி மேலே போயிட்டு இருந்தது. நல்ல கைடன்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் அப்போ வாங்கினவங்கலாம் இப்போ நிறைய பேர் மாட்டிட்டு இருப்பாங்க. அது மாதிரி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் வீக் நம்ம பார்த்த 5 முக்கியமான ஸ்டாக், கோட்டக் மஹிந்திரா பேங்க், அது மேலே கீழே போனாலும் ஆல்மோஸ்ட் ஒரு 1.35 பாயிண்ட் அளவுக்கு தான் டிஃப்ரென்ஸ் இருந்தது. மற்றபடி பெரிய முன்னேற்றம் இல்லை. முக்கியமான ரீசன் மார்க்கெட் வாலட்டிலிட்டி. எது எப்படி இருந்தாலும் ஒரு 3 ஸ்டாக் சூப்பராக மேலே போயிருந்தது. அதில் பஜாஜ் ஃபினான்ஸ் கிட்டத்தட்ட 4%க்கு மேலே, ப்ரூடென்ட் கார்ப் 2%, ஜேகே டயர் பார்த்தீங்கன்னா 9% நல்லா மேலே போயிருந்தது. பாரதி ஏர்டெல் ஒரு 2% கீழே போயிருந்தது. ஸோ இதில் நிச்சயமா ஜேகே டயர் இன்னமும் அதிகமாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தோணுது. இது நம்ம லிஸ்ட்ல இந்த வாரம் இல்லைன்னாலும் கவனிக்க வேண்டிய ஒரு ஸ்டாக். அதே மாதிரி பஜாஜ் ஃபினான்ஸ். நம்ம ஸ்டாண்டர்ட் கொரியில் எந்த சேஞ்சஸும் இல்லை. இதே கொரி தான் இந்த வாரமும் யூஸ் பண்ணுறேன். ரிசல்ட்டாக ஒரு 18 கம்பெனிகள் வந்திருக்கு. அதில் என்ன ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணுறது, என்ஜினியர்ஸ் இந்தியா ஒரே நாளில் 3000க்கு மேலே வால்யூம் ஸ்பைக் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 12% ஒரே நாளில் மேலே போயிருக்கு. டீட்டெயிலாக பார்ப்போம். என்ஜினியர்ஸ் இந்தியா ரொம்ப முன்னாடியே நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஆனால் கடந்த சில மாதங்களாக கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசமா நல்லா கீழே 250லேருந்து 170, 160 ரேஞ்சுக்கு வந்திருந்தது. அது கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 2-3 நாளில், அதாவது அதோட ரிசல்ட் டிசம்பர் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் மேலே போக ஆரம்பிச்சது. இப்போ இதோட வேல்யூவேஷன் ரொம்பவே சீப்பாக இருக்கு. ஸ்டாக் பி கவனிங்க, பெக் ரேஷியோ கவனிங்க, அப்புறம் ரொம்ப நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு. 52 வீக் ஹை 255, ஆல் டைம் ஹை 304. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் பறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரொம்ப லோ போயிட்டு அதுக்கப்புறம் இது நல்ல வால்யூமோட பவுன்ஸ் ஆகிறதால எனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க மாதிரி தோணுது. கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸும் ரொம்பவே சூப்பராக இருக்கு. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் டிஃபென்சிவ் பண்ணுறதால, அப்புறம் அம்யூனிஷன் சம்பந்தமாக நிறைய பண்ணுறதால நிறைய வாய்ப்பு இருக்கு. அவசியம் இதை வாட்ச் லிஸ்ட்ல பாருங்க. என்ஜினியர்ஸ் இந்தியாவோட சர்ப்ரைஸ் என்னன்னா அதோட ரிசல்ட் கிட்டத்தட்ட 25.4%, எதிர்பார்த்ததை விடவே ரொம்ப அதிகமாக அதோட ரெவென்யூ வந்திருக்கு. போன வாரம் வியாழக்கிழமை தான் அதோட ரிசல்ட் வந்தது. ஸோ சார்ட் படி பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் ஒரு பெரிய வால்யூம் பவுன்ஸ் பாருங்க. ஸோ இது இங்கேருந்து நிறைய மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் எதிர்பார்க்கறது ஒரு 20-30% இன்னொரு 1 மாசத்துல அப்படின்னாலும் அது நல்ல ஒரு ஸ்விங் ஸ்டாக்காக எனக்கு தெரியுது. அதனால தான் இதோட சார்ட்டும் நான் பார்க்கணும்னு நினச்சேன். அவசியம் கவனிங்க. என்பிஎஃப்சிஸ் தொடர்ந்து வொலட்டைலாக இருக்கு. அதுலேயும் பஜாஜ் ஃபினான்ஸ், ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கீழே போயிருந்தது. ஆனால் போன வாரம் எல்லா மார்க்கெட் கண்டிஷனையும் தாண்டி நல்லா மேலே வந்திருந்தது. அதாவது 980லேருந்து 1025 போன வெள்ளிக்கிழமை வந்திருந்தது. அதோட வால்யூம் கவனிங்க, 57 லட்சத்துலேருந்து 2.25 கோடிக்கு வால்யூம் இருந்தது. ஸோ அதனால நான் எதிர்பார்க்கறது இங்கேருந்து 1100 டச் பண்ணுறதுக்கு இது அதிக டைம் எடுக்காது. அவசியம் இந்த ஸ்டாக்கை கவனிங்க. மார்க்கெட்டுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு சில ஸ்டாக்ஸ் மேலே போகும் சமயத்தில். அந்த மாதிரி கவனிச்சோம்னா எல்டி ஃபுட்ஸ் போன வாரம் இருந்தது.
என்ன ரீசன்னா ரொம்ப நாளாவே இது ஒரு ஸ்ட்ரெஸ்டு ஸ்டாக்கா இருந்தது. நிறைய எக்ஸ்போர்ட் பிரச்சனைகள் இருந்தது. யூஎஸ்ல, அது மட்டும் இல்லாமல் கனடாவில் ரைஸ் வந்து முக்கியமாக பாஸ்மதி ரைஸ் தவிர மற்ற ரைஸ்களை வந்து இறக்குமதி பண்ணுறதுல நிறைய சிக்கல்கள் ஏற்பட்டது. இது கொஞ்ச நாளாகவே போயிட்டு இருந்தது. ஸோ போன வாரம் கிட்டத்தட்ட இந்த ட்ரம்ப் யூட்டர்ன் எடுத்ததுலேருந்து இந்த ஸ்டாக் கொஞ்சம் மேலே போக ஆரம்பிச்சது. ஸோ இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் ஹெட்ரூம் இருக்கிறதா தெரியுது. நல்ல வேல்யூவேஷன்லேயும் இருக்குது. அதனால இந்த ஸ்டாக் நான் அடுத்த வாரம் கவனிக்கலான்னு இருக்கேன். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இப்போவும் நிறைய மாற்றங்களோட தான் போயிட்டுருக்கு. இன்னும் மார்க்கெட்டோட டார்லிங்காக தான் இப்போவும் இருக்குது. இந்த வருஷம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதில் ஆட்டோ ஆன்சிலரி பார்ட்ஸ் நிறைய தயாரிக்கிற ப்ரைகால் நிச்சயமாக அடுத்த வாரம் கவனிக்கணும். ஏன்னா ஒரு நல்ல வால்யூமோட மேலே போயிருந்தது. அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு மாதிரி செட்டில் ஆன மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் போன வாரம் ஒரு 2.11% ஒரே நாளில் மேலே போயிருந்தது. வால்யூமும் வந்து ஒரு டீசெண்டான வால்யூமோட மேலே போயிருந்தது. ஸோ அடுத்த வாரம் இது அப்படியே கன்சிஸ்டண்டா இருக்குமா அப்படிங்கறத பார்க்கணும். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், டைம் டெக்னோபிளாஸ்ட். ஸோ இந்த கம்பெனிக்கு இந்த டொமஸ்டியல் இண்டஸ்ட்ரியல் பேக்கேஜிங் செக்மெண்ட்டில் ஒரு 55% மார்க்கெட் ஷேர் இருக்குது. ஸோ இவங்க தான் வந்து வேர்ல்ட் லார்ஜஸ்ட் பிளாஸ்டிக் ட்ரம் மேனுஃபேக்சரர், அப்புறம் செகண்ட் லார்ஜஸ்ட் காம்போசிட் சிலிண்டர், தேர்ட் லார்ஜஸ்ட் இன்டர்மீடியட் பல்க் கண்டெய்னர்னு சொல்லி இந்த டெக்னோ பிளாஸ்டிக் பேக்கேஜிங்கில் மிகப்பெரிய மார்க்கெட் ஷேர் இருக்குது. ஸோ இந்த கம்பெனியும் பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ஸ் இந்தியா மாதிரி ஜூலை ஆகஸ்ட் டயத்தில் ஒரு ஆல் டைம் ஹை டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து சரிஞ்சுக்கிட்டே இருந்தது. அப்புறம் போன வாரம் இதோட 12ஆம் தேதி டிசம்பர் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் ஓரளவுக்கு எஸ்டிமேட்ஸ் எதிர்பார்த்த அளவு தான் இருந்தது. அதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் பிக்கப் ஆகி போன வாரம் தேர்ஸ்டேயும் ஃப்ரைடேயும் மேலே போயிருந்தது. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல வால்யூமோட மேலே போயிருந்தது. ஸோ அதனால அடுத்த வாரம் கவனிக்க வேண்டிய ஒரு 200 ரூபா ரேஞ்சில் இருக்கிற நல்ல பங்கு டைம் டெக்னோபிளாஸ்ட். ஆந்த்ராபிக் ஏஐயோட பாதிப்பு இன்னும் முடியலன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னும் ஐடி பங்குகள் நிறைய சரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் ஷார்ட் டேர்முக்கு ஒரு பவுன்ஸ் அடுத்த வாரம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த வாரம் நம்ம கவனிச்ச பங்குகளில் எந்த பங்கு நிச்சயமா மேலே போகும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இந்த வார ரிவ்யூ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். அப்படி இருந்தால் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க. நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் நீங்க இந்த வீடியோஸ், அதாவது வாரம் வர்ற வீடியோஸ் டெய்லி 1-2 பங்குகள் மட்டும் வந்தா நல்லா இருக்குமா அப்படிங்கிறது என்னோட கேள்வி. நான் எந்த அளவுக்கு முடியும் தெரியல, ட்ரை பண்றேன். ஒரு ஷார்ட் வீடியோவா பண்ணா யூஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படிங்கிறதும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்கள் ஆதரவுக்கு நன்றி.